அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாற்றிட்டு இருக்காரு. வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வற்றினா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார். 0 கொடுப்போன்னாரு. இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதையும் சொல்லிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? ஏங்க இதான் மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கூட்டணி வச்சுருப்போம், நாங்கள் ஜெயிச்சுமா? ஜெயிக்கலையே. 2019 எவ்வளோ கூட்டணி இருந்தது, 2021 அவ்வளோ தான் கூட்டணி இருந்தது. எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம்? ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை. கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம். 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது, உயர்ந்த நிலைக்கு வந்தது. இந்தியாவிலேயே இன்றைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அதிமுக கட்சி. அதனால் அதிமுக அரசாங்கம். அதனால் கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தலை. அதாவது அதில் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் சொல்ல முடியும். அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும்? அது வேறொரு மாநிலம். அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று முழு விவரம் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ, தவறு நடந்திருந்தால் தவறு, தவறு நடக்கலைன்னா தப்பு, அரெஸ்ட் பண்ண. விஜயபாஸ்கர் ஏங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவி விட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை எங்களுடைய அமைச்சரை ரெய்டு பண்ணாங்க. இன்றைக்கி ஒன்றும் புதுசாக வரல. இந்த விடியா திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஈடி வந்திருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு காரணம் திமுக தான். இந்த தேர்தலில் நாங்கள் ரூபா கூட யாரும் சொல்ல ஓட்டி பணம் சொல்லப்பட்டு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வந்து பணத்தை நம்பி வார்த்தை செய்யல. நீங்கள் ஊடகம் பத்திரிக்கை நம்மளாம் பிடிங்க, முன்னாடியே போய் பாருங்கள். ₹1 செலவு பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ₹1 செலவு பண்ணல டீ கூட குடிக்க முடியாது. ₹1 செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது. குடி தண்ணீர் கூட ₹12 ஒரு பாட்டில், ஒரு ₹12 ஒரு பாட்டில். இன்றைக்கி பிஸ்லரி வாட்டர் குடிக்கணும், இல்லை பெரிய ஆளுங்க பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பாங்க. ஆனால் ₹12 ₹15 போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றதை ஒழிய ₹1 கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது. அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதிக்கு ஏற்றவாறு செலவு செய்வாங்க, தேர்தல் செலவு. இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது இவ்வளோ செலவு செய்யணும், அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதனால் தேர்தல் செலவு இருக்குத்தான் செய்யும். காரில் போகிறோம், டீசல் அடிக்கணும்ல. இப்போ டீசலில் தண்ணியில் விடும். அப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும். அதை அவர் மறுக்கிறாரா? எல்லாம் வேணுமெண்டே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிகையில் ஊடகத்திலையும் போடுவீங்க. நீங்கள் இப்போ அவர் கேட்கல, அவர் சொல்ல கேட்டதாலும் பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க? அதுக்கு இது உதவும். இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. என்னிடம் இதை கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.